ஈஸியான தேங்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு மேலே தேங்காய் எண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானவுடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியணும். இப்போ 2 வரமிளகா 2 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 5 முந்திரி பருப்பு உடைச்சது சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இந்த பருப்பு எல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும்போது 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை நல்லா ஆற வச்சு அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தால் அருமையான தேங்காய் சாதம் ரெடி. இதோட டீட்டெயில் வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய்.